ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற அன்பிற்கினிய நகர்மன்ற தலைவர் திரு க. கருணாநிதி அவர்களே, தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கின்ற நம்முடைய சமூக நலன் நிர்வாகத்துறை என்பது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் ஒன்றுபட்ட உள்ளாட்சியினுடைய அமைச்சராக இருந்தவர். சென்னை மாநகராட்சியினுடைய 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக நம்முடைய மேயராக இருந்து பணியாற்றியவர். இங்கு வந்திருக்கின்ற மேயர்கள் அன்பிற்கினிய சகோதரர் நமது ஜெகன், தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய மேயர் திரு ஜெகன் அவர்களே, நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய மேயர் அன்பிற்கினிய சகோதரர் வந்திருக்கின்ற மகேஷ் அவர்களே, வருகின்றிருக்கின்ற அரசு அலுவலர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த இடத்திலே முத்துராமலிங்க தேவர், பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரில் அமைக்கப்பட்டிருக்கிற 6,87,00,000 ரூபாய் செலவிலே இந்த மார்க்கெட் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூரில் அண்ணன் அனிதா அவர்களுடைய கான்ஃபரன்ஸிலே நமது நகராட்சி நிர்வாகத்துறை கட்டிடம் 3,00,00,000 ரூபாய் செலவிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம் குளச்சல் நகராட்சியிலே 5.55 கோடி செலவிலே 5.55 கோடி செலவிலே நமது பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் குளச்சல் நகராட்சியிலே 1,20,00,000 செலவிலே 20 லட்சம் செலவிலே திறக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டம் நகராட்சி வார சந்தை கிட்டத்தட்ட 2,76,00,000 செலவிலே திறக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் புதிய நூலக கட்டிடம், பெருமாள் கோயில் அருகில் உள்ள புதிய நூலக கட்டிடம், புதிய உணவு தானிய கிட்டை கட்டிடம், கோவில்பட்டி பார்வை குறைபாடு உள்ளோர் குறுந்தொழில்கள் குழும கட்டிடம் என்று அனைத்துமே இங்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களிலே இப்படி காலையிலே தான் மதுரையிலே தென் மாவட்டங்களில் இருக்கிற 11 மாவட்டங்களில் இருக்கின்ற நகராட்சி தலைவர்கள், மேயர் பெருமக்கள் மற்றும் பேரூராட்சி தலைவர்களை அழைத்து இந்த ஆண்டு சட்டமன்றத்திலே உங்கள் பகுதியிலே என்ன பணியை முதலிலே முன்னுரிமை தந்து எடுக்கப்பட வேண்டும் என்று ஆராய்ந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அறிக்கையை தந்து இந்த பணியை செய்வதற்காக காலையிலே மதுரையிலே கூட்டம் நடைபெற்றது. இது நாங்கள்லாம் ஏற்கனவே ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்களும் இப்படி கருணாநிதி போல நாங்களும் ஊராட்சியில் நமது சேர்மனாக இருந்தவர்கள் தான். அன்றைக்கெல்லாம் மத்திய மாநில ஒன்றிய அரசோ மாநில அரசோ ஒரு ஊராட்சி ஒன்றியத்திற்கோ பேரூராட்சிக்கோ நிதி தருவது என்று சொன்னால் வருஷத்துக்கு ஒரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு 13 லட்சம் 14 லட்சம், பேரூராட்சி என்று சொன்னால் 2 லட்சம் 3 லட்சம் தான் நிதி தரும். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இந்த நகராட்சி துறைக்கு ஆண்டுதோறும் 25,000 கோடி நிதிகள் தந்து அனைத்து நகராட்சிகளிலும் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்ய சொல்லி உத்தரவு தந்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த கட்டிடங்கள் புதிதாக பஸ் ஸ்டாண்டு கட்டப்படுகிறது, பேருந்து நிலையம் கட்டப்படுகிறது, புதிய மார்க்கெட் கட்டப்படுகிறது, சாலைகள் போடப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு மழைநீர் வடிகால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, கழிவறைகள் கட்டப்படுகிறது, மின்மயானங்கள் உருவாக்கப்படுகிறது. அனைத்து மக்களுக்குமே செய்யக்கூடிய முதலமைச்சர் செய்வது என்ன என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ஜனத்தொகையிலே 60% பேர் நகர்ப்புறத்திலே வசிக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நடக்க சாலை, இருக்க இடம், பார்க்க வெளிச்சம், கழிவறை வசதி, நூலக வசதி, பள்ளிக்கூட வசதி, மருத்துவமனை வசதி என்று அனைத்துமே நகர்ப்புறங்களிலே நகராட்சிகள் மூலமாக மாநகராட்சிகள் மூலமாக செய்யப்படுகிறது. இங்கே கூட நம்முடைய மகேஷ்குமார் ஜெகன் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு மட்டும் இதுவரை அவருடைய காலத்திலே மேயராக இருந்தபோது எவ்வளவு தந்தார்கள், இப்போது எவ்வளவு வந்திருக்கிறது என்று சொன்னால் 350 கோடி ரூபாய் தூத்துக்குடி மாநகராட்சி மட்டும் தரப்பட்டிருக்கிறது. அதே போல நகராட்சி நம்முடைய நாகர்கோவில் நகராட்சியிலும் தரப்பட்டிருக்கிறது. இதை காட்டிலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே கலைஞர் அவர்கள் தான் உருவாக்கினார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்று உருவாக்கினார்கள். 1972ஆம் வருடம் உருவாக்கினார்கள். இதுவரை தலைவர் அவர்கள் ஆட்சியில் இருந்தவரை, மற்றவர்கள் ஆட்சியில் இருந்தவரை தமிழ்நாடு முழுவதும் 4,22,00,000 மக்களுக்கு தான் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது. இந்த 3 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு மேலாக செலவு செய்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக 7 கோடி மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
இங்கே பார்த்தால் தென்காசி மாவட்டத்திற்கு மட்டும் நகராட்சி 6 நகராட்சிகளுக்கும் 17 பேரூராட்சிகளுக்கும் 573 கோடி ரூபாய் பணம் தரப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் மாநகராட்சி 1, நகராட்சிகள் 3, பேரூராட்சிகள் 18க்கு 1167 கோடி ரூபாய் இந்த 3 ஆண்டு காலத்திலே பணம் தரப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் மாநகராட்சி 1, நகராட்சிகள் 4, பேரூராட்சிகள் 51 ஆக 1229 கோடியே 39 லட்சம் பணம் ஒதுக்கப்பட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் அத்தனை இடங்களிலுமே பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கோவில்பட்டி நகராட்சியிலே இந்த வார சந்தை மிக சிறப்பாக பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர் பெயரில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வார சந்தை மிக சிறப்பாக கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அனைத்து கடைகளுமே ஏலம் போய் கிட்டத்தட்ட 1,35,00,000 ரூபாய்க்கு மாதந்தோறும் அது வாடகையாக இந்த நகராட்சிக்கு வருகிறது. இன்னும் 15 கடைகள் வேற பாக்கி இருக்கிறது. எனவேதான் இப்படி இருக்கிற அடிப்படை வசதிகளை செய்ய சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கெல்லாம் பார்த்தா தெரியும், எல்லா இடங்களிலும் விளக்கு வசதி LED விளக்குகளாக மாற்றியிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் சென்னையிலெல்லாம் 1000 புதிய கழிவறைகள் சுவிட்ச் மிஷின் மூலமாக மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் நகராட்சி துறையிலே என்ன பணி என்று சொன்னாலும் அதை நம்முடைய முதலமைச்சர் தருகிற காரணத்தால் தான் நகராட்சி தலைவர்களே சொல்வார்கள், நம்முடைய மற்ற தலைவர்களும் பேரூராட்சி தலைவரும் சொல்வார்கள், எல்லா பணியும் நடந்திருக்கிறது, இன்னும் கொஞ்சம் அந்த பணியை செய்தார்கள் என்று தான் காலையிலே சொன்னார்கள். அப்படி சிறப்பானது ஒரு ஆட்சியை நடத்துகிற நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும். என்றைக்கும் உங்கள் மக்கள் பணிக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற அவர்கள் கீழே நாங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவருக்கு என்றைக்கும் ஆதரவாக இருப்போம் என்று சொல்லி நல்ல முறையில் இந்த கட்டடத்தை கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்ற நகர்மன்ற தலைவர் மற்றும் அதிகாரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.